அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் மட்டுமே எனக்கு உதவி செய்யக்கூடியவன், எவரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, வேறு எவரும் எனக்கு அபயம் அளிக்க முடியாது, எவரிடமிருந்து நான் என்ன செய்ய முடியாது, எந்த உதவியும் பெற்றுவிட முடியாது அல்லாஹ்வுடைய உதவியை தாண்டி. அப்படியானால் அப்படி யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் வானவர்களை கொண்டு உதவி செய்வானே, வானவர்களை கொண்டு அபயம் அளிப்பானே, அப்படியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பால் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனே அந்த தொழுகை யோசித்து பார்க்கிறேன். அப்படி காபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நிற்க வைத்து வாங்க சொல்ல அழைக்கின்ற பொழுது எல்லா சகாபாக்கள், மூத்த சகாபாக்கள், எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை அழைப்பாரா அல்லது இவரை அழைப்பாரா அல்லது அவரை அழைப்பாரா? உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தன் பெருவரலை ஊனி நின்று தூக்குகிறார்கள் காலை. எதற்காக வேண்டி? தன்னுடைய தலை அடையாளம் தெரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நம்மை அழைக்க மாட்டார்களா? எதற்கு? பாங்கு சொல்வதற்கு, முதலாக கஅபாவிலே பாங்கு சொல்வதற்கு. எப்படிப்பட்ட உமர், எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேசுகிறார், அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேசுகிறார் என்று சாகித்து பேசப்பட்ட உமர். அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்களே ஆசைப்பட்ட தருணம். அந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்களே, அந்த தருணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணியமும் தன்மானமும் எப்படிப்பட்டது என்பதற்கு ஆகச் சிறந்த உதாரணம். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது, வந்து வாங்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவரே அதை ஒப்புக்கொள்ளவில்லை, அவரே அதை நம்ப மறுத்தார்கள். என்ன கேட்டார்கள்? யா ரசூலல்லாஹ், இத்துணை மக்கள், கடைசி உரைக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் அது. இத்துணை மக்கள், கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள், இனி ஒரு ரிவாயத்திலே 1,44,000 சஹாபாக்கள், அத்தனை மக்களும் குழுமி இருக்கின்ற அந்த பகுதியிலே பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்துகிறீர்களா? எப்படி கேள்வி? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கண்ணியம் குறைவாக ஆக்கப் போகிறீர்களா யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் பிலால் ரலியல்லாஹு. காரணம் என்ன? அப்படியான நிலை ஏற்படும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படியான அந்தஸ்து தனக்கு கிடைக்கும் என்று நீண்ட கால்களை உடைய, கருத்ததிலும் கருத்ததுமான நிறத்தை உடைய அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தது. அது மாதிரியான சிவப்பை சகாபாக்கள் எந்த கட்டத்திலும் பார்த்தது. அப்படியான முகம் சிவந்தது.